ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வீஸ் மாம். இன்றைக்கி வந்து சண்டே லஞ்ச் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சண்டே லஞ்ச் நான் என்னெல்லாம் சமைச்சேங்கிறது தான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீன் வந்து 2 டைப் ஆஃப் மீன் எடுத்திருந்தாங்க, அப்புறம் ப்ரான் எடுத்திருந்தோம். மீனில் வந்து மத்தி மீனும் லெதர் ஜாக்கெட் அப்படிங்கிற ஒரு மீனும் எடுத்திருந்தோம். மத்தி மீன் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இதில் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த லெதர் ஜாக்கெட்டோடைய அந்த ஃப்ளஷை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த முள் பகுதி தனியாக வாங்கிட்டோம். ஏன்னா அது வந்து ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி பண்ணலான்ட்டு. இந்த முள்ளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அப்புறமா ஒரு 2-3 நாள் கழித்து குழம்பு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு வந்து மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், லெமனை பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவேன். இதுலேயும் கொஞ்சம் வெறும் முள் மட்டும் இருக்காதுங்க, இதுலேயும் கொஞ்சம் சதை இருக்கும். அதனால குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன், அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எடுத்ததுமே தண்ணி விட வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரான் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து லெதர் ஜாக்கெட்டுங்கிற ஃபிஷ்ஷு. இதை வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃபிங்கர் டைப்பில் பண்ணுறதுனால கொஞ்சம் இது வந்து முள் இல்லாமல் இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ப்ரானு ஃபிஷ் ரெண்டையும் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி அரைக்கணும். இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பெருசாக ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தக்காளி மசிச்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரானை வந்து நான் கொஞ்சமாக பிரியாணி கொஞ்சம் வந்து நம்ம 65 சில்லிக்கு எடுத்து வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஐட்டம்லாம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ், பாஸ்மதி ரெண்டுக்குமே வந்து இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இந்த சமயத்தில் காரம், உப்பு எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ப்ரானை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து எக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரஸ்கை வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணலாம். என்கிட்ட ரஸ்க் இருந்தனால அதை நான் மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி பண்ணுறதுனால என்னென்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு பிரியாணி விசிலும் வந்துருச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. எந்த ஃப்ரை ஐட்டம் பண்ணுறதா இருந்தாலும் அது ஆயிலில் போட்டதும் உடனே கரண்டியை வச்சு கிண்டாமல் கொஞ்சம் நேரம் டைம் விட்டு அது வெந்ததும் நம்ம திருப்பி போட்டோன்னா ரொம்ப நமக்கு வந்து அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும். நம்ம ப்ரான் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடுறேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரானையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன்.
நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரெடி பண்ணுறது தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் போடல, ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக போயிடுங்கிறனால நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் நான் போடலை. ஆக்சுவலி இது ஃபிஷ் ஃபிங்கர் டைப்பில் பண்ணணும் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் போடணும். நம்ம ஆல்ரெடி நான் ப்ரானுக்கு போட்டுட்டனால இதுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு நான் போடலை. பெரிய ஆயிலை ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷு ப்ரான் ரெண்டையும் பண்ணதுக்கப்புறமா இப்போ மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலாக காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வைப்பேன், ரொம்ப காரம் வைக்க மாட்டேன். ஏன்னா பாப்பா சாப்பிடணுங்கிறதுக்காக ரொம்ப காரம் இருக்காது என் குழம்பு. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி வேகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஏன்னா புளியோட அந்த பச்சை வாடை போகணும் இல்லையா. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இந்த சமயத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மத்தி மீன் குழம்பும் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஒமேகா 3 இருக்கிறனால இந்த மத்தி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் சைடு கிடச்சதுன்னா அடிக்கடி வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா ரசம்ங்க, நான் மிளகு ரசம் வச்சுட்டேன். ஏன்னா நான்வெஜ் ஃபிஷ் பண்ணும்போது ரசம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே எந்த நான்வெஜ்ஜுக்குமே ரசம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ரசமும் நான் வச்சுட்டேன். இந்த சைடு வந்து ஒயிட் ரைஸும் நான் குக்கரில் வச்சாச்சு. பிரியாணி பண்ணியிருக்கனால கொஞ்சமாக ரைத்தா பண்ணிட்டேங்க. வெள்ளரிக்காய் ரைத்தா இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போதே எங்கள் அண்ணா வந்தாங்க. நம்ம வெள்ளரிக்காயில் செஞ்ச ஒரு டிஷ்ஷு, வெள்ளரிக்காய் செஞ்ச புது டிஷ்ஷு, சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வரீங்களா சாப்பிட? எல்லாரும் சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்ச மாதிரி இருந்தது. இத்தனைக்கும் நான் வந்து கேர்டு, லெமன் அதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை பிரியாணியில். ஆனால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மத்தி மீன் குழம்பு அதை விட டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாதனால மறுநாள் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. ஆக்சுவலி தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் மறுநாள் வச்சு சாப்பிடும் போது அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் இல்லையா, அதுக்காக தேங்காய் இல்லாமல் இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லஞ்ச் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சு பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்கு. பிரான் பிரியாணி ஜீரக சம்பா செஞ்சதா? சூப்பராக இருக்கு. பிரான் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு. இது ஃபிஷ் ஃபிங்கர். சூப்பராக இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது பிரான் சில்லி. மத்தி மீன் குழம்பு மத்தி டேஸ்டாக இருக்கு.